எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு பிரதோஷம் என்ற தலைப்பில் பேசுவோம். என்ன ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு 27 நட்சத்திரம். இந்த 27 நட்சத்திரத்தில் 2 நட்சத்திரத்துக்கு மட்டும் திரு அப்படின்னு பேர் வரும். ஒன்று திருவாதிரை, இன்னொன்று திருவோணம். திருமோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உள்ள நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம் சிவனுக்கு உள்ள நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரத்துக்கு தான் திரு அப்படின்ற முன்னாள் அந்த வார்த்தை வரும். இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் திருவாதிரை நட்சத்திரம், சிவனுக்குரிய விசேஷமான நட்சத்திரம். இன்னைக்கு பிரதோஷம். எல்லாருக்கும் கேள்வி இருக்கும், பிரதோஷம் எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, பிரதோஷம் பிரதோஷம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பிரதோஷம் என்ன, பிரதோஷத்துக்கும் மனுஷனுக்கு என்ன தொடர்பு இருக்குது, பிரதோஷத்துல நம்ம என்னதான் செய்யலாம், என்னதான் வழிபாடு அப்படின்றத பார்க்கணும். பொதுவாக இந்த பிரபஞ்சம் தோன்றிய பொழுது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சிவனுடைய அணு துகள்களில் தான் இந்த பிரபஞ்சமே தோன்றியதாக சொல்லப்படுகிறது. அது மாதிரி இந்த பிரதோஷ காலம் என்பது அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடலை கரைந்த பொழுது நிறைய பொருள் வெளியே வந்துச்சு. தேவர்களும் அசுரர்களும் வாசுகி பாம்பை கயிறாகவும் மந்தார மலையை மத்தாகவும் வைத்து பார்க்கடலை கடைஞ்சாங்க. ஏன் கடைஞ்சாங்க அப்படின்னா, மனிதன் தேவர்கள்லாம் ரொம்ப நாளைக்கு வாழணும், சாகாம இருக்கணும், நினைச்சதெல்லாம் கிடைக்கணும், இளமையா இருக்கணும் அப்படின்னு என்னெல்லாம் கிடைக்குமோ அதெல்லாம் கடலில் எடுக்கணும்னு தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள். அதுக்கு வந்து கயிறு தேவை இல்லையா, கடலை கடைக்கணும்னா பெரிய கயிறு தேவை. வாசுகி பாம்பை போய் கூப்பிட்டு அந்த வாசுகி பாம்பை கயிறா வச்சு மந்தார மலை அப்படின்னு ஒரு பெரிய மலை இருக்குது, அந்த மலையை வந்து மத்து மாதிரி வச்சு கடைஞ்சாங்க. இந்த பார்க்கடையில 2 பேரும் கடைந்த பொழுது வால் பக்கமா தேவர்கள் பிடிச்சிருந்தாங்க, தலைப்பக்கமா அசுரர்கள் பிடிச்சிருந்தாங்க. தலைப்பக்கம் தான் அந்த விஷம், பாம்போட விஷம் இருக்கு இல்லையா, அது வாசுகி பாம்பு அந்த கடையில காலகட்டத்தில் நிறைய விஷயம் தான் இருக்குது. இதனால இந்த கடலை கடைந்த பொழுது கடல்ல தான் எல்லாமே இருக்குது இல்லையா, அந்த கடல்ல இருந்து நிறைய பொருள் வெளியே வந்தது. கடல்ல இருந்து அந்த பொருள்களை பார்த்தோம்னா ஐராவதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை யானை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை யானை வந்து நிறைய முக்கியமான பொருள்லாம் வந்து. ஏன் இதெல்லாம் காலையில எழுந்தோம்னா ஐராவதத்தை பார்த்தா அதிர்ஷ்டமா அப்படின்னு சொன்னா, இது கடல்ல இந்த மந்தார மலையை வச்சு வாசிக்கு பாம்பு கைரா பொருள் கடைஞ்ச பொழுது வந்த பொருள்ல இதெல்லாம் முக்கியமான பொருள். ஐராவதம் என்று சொல்லக்கூடிய யானை. உச்சஸ்வைஸ்வரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெள்ளை குதிரை, நீங்க சில இடங்கள்ல பார்ப்பீங்க. அந்த குதிரை பறக்கிறமா இருக்கும், வலது கால் மேல இருக்கும், இடது கால் கீழே இருக்கும், அப்படியே உச்சஸ்வைஸ்வரம் பறக்கிறமா இருக்கும். அந்த உச்சஸ்வைஸ்வரம் என்று சொல்லக்கூடிய அந்த குதிரை கடலில் இருந்து தோன்றியது. அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த மலர்கள் உபயோகப்படுத்துறோம் இல்லையா, பாரிஜாத மலர், அதெல்லாம் பார்த்து கிடைக்காத ஒரு மலர். அந்த பாரிஜாத மலரை கொடுக்கக்கூடிய மரம் கொண்டாடிச்சு. கற்பக விஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய மரம், கேட்கறதெல்லாம் கொடுக்குற ஒரு மரம் கடல்ல இருந்தா வந்துச்சு. இப்ப நம்மலாம் மெடிக்கல் படிக்கிறோம், இந்த மருந்துக்கு அதிபதியாக வந்து தன்வந்திரி பகவானை சொல்லுவோம். தன்வந்திரி பகவான் கலசத்தோட மருந்து கலசத்தோட வெளியே வந்தார் கடல்ல இருந்து மோகினி யோகத்துல. இதெல்லாம் வந்த பொழுது இது வருவதற்கு முன்னால முக்கியமான ஒரு பொருள் வந்துச்சுன்னா, அந்த கடல்ல வந்து கடைந்த பொழுது ஆழகால விஷம் அப்படின்னு வந்துச்சு. அப்படியே நீல நிறமான விஷம், அந்த காத்து பட்ட உடனே அவங்க மனுஷன் அப்படியே இறந்து போற மாதிரி அப்படி ஒரு முழுமையான விஷம் வந்துச்சு. அந்த விஷம் வந்த உடனே அந்த விஷத்தை சிவபெருமான் எடுத்து இந்த பிரதோஷ காலம் அப்படின்னா சாயந்தரம் சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னால இருக்கும்போது 90 நிமிஷம் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கேன். சின்ன பிரியாளா இருக்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கேன். சூரிய அஸ்தமனம் சன்செட், சூரியன் இறங்கி வருது இல்லையா, சூரிய அஸ்தமனம். இந்த காலகட்டத்தில் அந்த சூரிய அஸ்தமனத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய 90 நிமிஷ காலம் வந்து பிரதோஷ காலம். அன்னைக்கு திரையோதசி திதி திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னா வச்சுன்னா அதான் விசேஷமான பிரதோஷம். பிரதோஷம் தான் 10 பிரதோஷம். ஆனா அந்த பிரதோஷ காலம் அப்படியே கரைந்த பொழுது மாலை வேளையில விஷம் தரண்டு வந்துச்சு, அப்படியே
பூதங்கள் கணங்கள் எல்லாம் செதறி ஓடுறாங்க. விஷப்பட்டவங்க எல்லாரும் இறந்துருவாங்க. யாருக்கு என்ன செய்யணும் தெரியல. சிவபெருமான் வந்து அப்படியே அந்த விஷத்தை எடுத்து அந்த நஞ்சு அப்படியே விட்டாரு. எல்லாம் சிவனுடைய போட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு சத்துல அப்படியே அந்த விஷத்தை குடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த விஷத்தை குடித்த உடனே அவர் எங்க அந்த விஷம் உடல் முழுக்கும் பரவி அவருக்கு ஏதாவது ஆயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கழுத்தை வந்து பார்வதி தேவி எழுச்சாங்க. அதனாலதான் ஆண்கள் எல்லாம் அந்த இடத்துல நிச்சயமா இருக்கு. இந்த கண்டத்துல அவர் அந்த விஷத்தை இருத்தி கொண்டதுனால திருநீல கண்டன் அப்படின்னு அவருக்கு பேரு. இந்த பிரதோஷத்துல ஒரு விஷயம் முக்கியமா நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவனை சரியான நேரத்துல வழிபட்டால் நமக்கு வரக்கூடிய கஷ்டம் வளர்ந்து. பிரதோஷ காலத்துல ஈஸ்வரனை சிவனை வழிபட்டால், சிவ பூஜை பண்ணலாம், சிவனை நினைத்தால் அந்த நேரத்துல உங்க கையால ஒரு வில்வ இலையை அப்படியே சிவனுக்கு சாத்தினாலோ அந்த கோயில நடக்கக்கூடிய பிரதோஷத்தை போய் நீங்க பார்த்தாலோ அந்த பிரதோஷத்துல இந்த சோமசூத்திர பிரதேசம் வளம் வந்தாலோ உங்கள் வாழ்நாள்ல போன பிறவி இந்த பிறவி எல்லாத்தையும் செய்யற கஷ்டங்கள் படிப்படியா குறையும் அப்படின்னு சொல்லி. சில பேர் திருமணம் பண்ணி கல்யாணம் குழந்தை பார்த்து இல்லாம இருக்கு. சில பேருக்கு வாழ்க்கையில வசதி என்பது இல்லாமலே போயிருக்கு. இந்த பிரதோஷ காலத்துல மட்டும்தான் சிவனுக்கு வந்து ஒரு அற்புதமான ஆற்றல். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் மனுஷன் அந்த கஷ்டத்தை அப்படியே ரசித்து எடுத்து தன்னுள்ளே அடக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் சிவனுக்கு. அதான் இந்த பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா அந்த பாற்கடலை கடையில வந்து நஞ்சு உண்டாக்கி அந்த நஞ்சை உண்டு சிவன் அந்த நஞ்சை சாப்பிட்டு நம்ம எல்லாம் காப்பாற்றுற காலம் தான் பிரதோஷ காலம். அதைத்தான் இப்போது கோயில் எல்லாம் ஒவ்வொரு மாசத்துலயும் ஒரு 2 பிரதோஷம் வரும். வளர்பிறையில ஒரு பிரதோஷம் வரும், தேய்பிறையில ஒரு பிரதோஷம் வரும். இந்த 2 பிரதோஷத்துல இருந்து ரொம்ப சிறப்பு கேட்டீங்கன்னா வளர்பிறையில வரக்கூடிய பிரதோஷம். ஆக எப்போது நம்ம கோயிலுக்கு போறோம். நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் நினைச்சுக்கிறேன் கச்சா சுண்டெல்லாம் கொடுக்குறதுக்காண்டி கோயிலுக்கு போறாங்க, அதுக்காக தான் பிரதோஷத்துக்கு போறாங்க அப்படின்னு நினைச்ச காலம் இருக்கு. ஆனா அந்த பிரதோஷம் என்பது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல சிவனை வழிபட்டால் நமக்கு நடக்கக்கூடிய கஷ்டங்கள், கண்டங்கள், தோஷங்கள், ஏழரை செய்ய, அட்டாசம் செய்ய என்ன கஷ்டமானாலும் அந்த காலத்துல விலகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிப்படியா குறையும். சரி, இதெல்லாம் சாமி அந்த காலத்துல வந்து கடை சொன்ன மாதிரியான ஒரு கதையா இருக்கு. அறிவியலுக்கு என்னதான் ஒரு தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். நீங்க சயின்ஸ் படிச்சீங்கன்னா எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படியே அணு கற்றையா அப்படியே சுத்திட்டே இருக்கு. அண்மையில இந்தியாவில இருந்து ஒரு கட்டுரையை படிச்சோம். Please notice your phone's battery is overheating. இறைவனுடைய துகள்கள், இறைவன் எப்படி உண்டாகிறாரு, இறைவனுக்கு சக்தி இருக்கிறதா, இறைவனுடைய துகள் எப்படிதான் இருக்கும், அவருடைய தோற்றம், அவருடைய உற்பத்தி, அவருடைய வியாபியம் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆய்வு பண்ணாங்க ஒரு இடத்துல. அந்த பூமியில வந்து சதா சர்வகாலம் அப்படியே வைப்ரேஷன் இருந்து கொண்டே இருந்தது. அப்துல் கலாம் இருக்காரு, ஃபார்மர் பிரசிடென்ட் அப்படிங்க, அவர் சொன்னாரு, ஒரு சிவலிங்கத்தை ஒரு சிவன் நடராஜனுடைய சரியா இடத்துல வைங்க. இந்த இறைவனுடைய தத்துவம் என்னன்றது கண்டிப்பா இங்க இருக்கிற எல்லா விஞ்ஞானி வெள்ளக்காரனா இருந்தா ஜப்பாக்காரனா இருந்தா எல்லாரும் கண்டிப்பா அடைஞ்சிடும். அந்த நடராஜரை வச்சு பூஜை பண்ணிட்டு இந்த ஆராய்ச்சி ஆரம்பிங்க, நடந்ததும் வெற்றியா கிடைச்சிடும் அப்படின்னா அப்துல் கலாம் சொன்னார். எல்லாரும் செஞ்சாங்க, அவங்களுக்கு விலை கிடைச்சிது. அந்த விலையில என்ன கிடைச்சது அப்படின்னா இந்த உலகமே, இந்த பிரபஞ்சமே இந்த அணுவினுடைய சக்தியில தான் உணர்ந்து கொண்டு இருக்கிறது. நம்ம உடம்புல எல்லாரும் உடம்புலயும் அந்த அணுசக்தி இருக்குது. நம்ம உடம்புல இருந்து ஒரு டிஎன்ஏ செல்ல எடுத்து அதை பிரித்து பார்த்தாலும் அதுக்குள்ள அந்த அணு என்று சொல்லக்கூடிய ஒரு ஏட்டம் இருக்குது. அந்த ஏட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் தான் சிவபெருமான் ஆட்டமாக ஆடிக்கொண்டிருக்கிறார் நடராஜ தத்துவத்துல அப்படின்னு சொல்லப்படுது. ஆக இந்த பிரதோஷ காலத்துல சிவன் வழிபாடு செய்வது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதனால நமக்கு தெரியாம இருக்கலாம். இப்போ உங்களை எல்லாம் வந்து பிரதோஷ காலம்லாம் நீங்க விரதம் வாங்க, நீங்க வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுங்க. குறைந்தபட்சம் அந்த பிரதோஷம், நீ பிரதோஷம் இந்த பிரதோஷ காலத்துல அந்த சிவனை நினைத்தாலோ வழிபாடு செய்தாலும் ரொம்ப விசேஷம். நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். மாசத்துல 2 தடவை ஒரு பிரதோஷம், இந்த 2 பிரதோஷத்துல ஒரு பிரதோஷத்தையாவது வளர்பறையில் வர பிரதோஷத்தையாவது நீ வந்து சைவமா இருக்கிறத கற்றுக்கொள்ள அப்படின்னு. முன்னாடி நம்ம காலத்துல என்ன சாப்பிட்டோம் அப்படின்னா எப்போதாவது ஒரு தடவை அசைவம் சாப்பிட்டோம். இப்போது எப்படி சாப்பிடுறோம்னா எப்போதாவது ஒரு தடவை
சைவம் சாப்பிடுறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. எப்பயாச்சும் ஒருத்தர் இப்போ ஃபாஸ்ட் ஃபுட் தான் நிறைய இருக்குது, நம்ம போய் சாப்பிட்றோம். அது சாப்பிட்றது பிள்ளைங்களுக்குலாம் அது ரொம்ப பிடிச்சிருக்கிறது. சைவம் சாப்பிட்டா KFC மெக்டானல்ட் இப்படிலாம் சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் அதனுடைய எதிர்விளைவுகள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாமல் இருக்குது. இந்த பிரதோஷ காலத்துல உங்களுடைய உடம்புல இந்த கண்டத்தின் வழியாக இந்த உணவுப் பொருள்ல அசைவமான பொருள் ஏதாவது உங்க கண்டத்தின் வழியாக உடலுக்கு செல்கிறதுன்னா அது விஷமா மாறும் சொல்றாங்க. வேற என்ன நாம வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் அந்த பிரதோஷ காலத்திலாவது நாம் சுத்தமாக இருப்பது, இந்த சைவ உணவு சாப்பிடுறது ரொம்ப விசேஷம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. சரி, இந்த பிரதோஷ கால கோயிலுக்கு போறீங்க, என்னதான் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பாக்குறீங்க. பிரதோஷ காலத்துல நம்மளால வசதியா பெரிய மாலை கட்டி நம்ம சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணக்கூடிய வசதி இல்லாம இருக்கலாம். வில்வ இலையினால வீட்டுல இருக்கக்கூடிய சிவலிங்கம் எல்லாரும் கேட்டுங்க, ஒரு வீட்டுல ஒரே ஒரு சிவலிங்கம் தான் இருக்கும். நீங்க நினைச்சு கூடாது நாளை வசதிக்கு நான் 2 சிவலிங்கம் முன்னால ஒண்ணு இந்த வரவேற்பு அறையில் ஒன்று வைக்கிறோம் அப்படிலாம் செய்யாது. ஒரே ஒரு சிவலிங்கம் தான் இருக்கலாம். இந்த சிவலிங்கம் உங்களுடைய கை எல்லாரும் உங்களுடைய வலது கையை இப்படி கூட்டி இப்படி பிடிச்சிங்கன்னா இந்த அளவு தான் உங்களுடைய இதயம் இருக்கும். இந்த விரலை இப்படி விரிச்சிங்கன்னா இந்த அளவுக்குள்ள தான் இந்த சிவலிங்கம் இருக்கும். அதுக்கு மேலே சிவலிங்கம் இருக்காது. அம்பாள் சிலை வைங்க, மகாமேர் சிலை எது வச்சாலும் இந்த அளவு உங்க கையால இந்த அளவுக்கு மேலதான், இந்த அளவுக்குள்ளதான் இருக்கணும். அப்படின்னா இதுக்கு மேல ஒரு விரட்டை அல்லது 2 விரட்டை தான் இருக்கணும். அதுக்கு மேல பெருசா இருக்கக்கூடாது. வீட்டுல நம்ம அளவு தான் சிலை இருக்கணும். ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு ounce பால் கொடுக்கணும், பெரிய ஆளுக்கு 10 ounce பால் கொடுக்கணும், இல்லை சாப்பாடே கொடுக்கணும். அது மாதிரி பெரிய சிலையை வைக்க அதுக்கு கோயில் தான் வசதியாக தான் கொடுக்க முடியாது. அதே போல சிவலிங்கம் வச்சுன்னா வீட்டில் ஒரு சிவலிங்கம் தான் இருக்கும். இப்போ உங்க அப்பா வந்து ஒரு சிவலிங்கம் சொல்லிவிட்டார், உங்களுக்கு வசதி வந்துச்சு. நான் வந்து இந்த சிவலிங்கத்தை எங்க அப்பா பஞ்சலோகத்தில் வச்சாரு. நான் இப்போ வைக்கக்கூடிய காலத்துல வெள்ளியில வைக்க போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பஞ்சலோகத்துல இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை எடுத்துட்டு தான் வெளியில உள்ள சிவலிங்கத்தை வைக்கணும். அப்படின்னா இந்த பஞ்சலோகத்துல இருந்த மூர்த்தத்தை அபிஷேகம் பண்ணி நீரை எடுத்து அந்த வெள்ளிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த வெள்ளியில உள்ள சிவலிங்கத்தை வைக்கணும். பஞ்சலோகத்தை எடுக்கணும். பஞ்சலோகத்தை வெளியில உள்ள சிவலிங்கத்தை முடிச்சு எனக்கு வசதி இருக்கு, நான் தங்கத்துல வைக்க போறேன் அப்படின்னா சொல்றேன். தங்கத்துல ஒரு இதத்தை செஞ்சு வைக்கிறீங்கன்னா நீங்க வெளியே இருக்கு. எல்லாத்துக்கும் மேலாக லிங்கம் வீட்டுல வச்சு வெளிப்படலாமா கூடாதுன்னா ஒரே ஒரு சின்ன லிங்கம் இருக்கு. ரொம்ப பெருசாக லிங்கத்தை வீட்டுல வச்சு வெளிப்பாடு பண்ணக்கூடாது, அது வசதி பத்தாது. சரி, பஞ்சலோகத்துல லிங்கம் இருக்கு, தங்கத்துல இருக்கு, வெள்ளியில இருக்கு, பித்தளையில இருக்கு. எது மிக மிக சிறப்பு, உலகத்திலேயே ரொம்ப சிறந்தது, அதீதமான பலனை கொடுக்கக்கூடியது, நினைத்த மாத்திரத்துல நமக்கு நினைச்ச விஷயத்தை நமக்கு கொண்டு முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா சிரமம் கிடைக்கிறது. ஆனா அதுலதான் அதீதமான ஒரு சக்தி. எல்லாரும் வீட்டுல வச்சிருக்கீங்க. ஆனா மொக்யூரின்னு சொல்றாங்க இல்லையா ஒரு பொருள், தமிழ்ல பாதரசம்னு சொல்றோம். இந்த பாதரசம் உண்மையான காய்ச்சலுக்குலாம் வந்து காய்கறி இருப்பாங்க, தெர்மாமீட்டர். அது உள்ள பார்த்தீங்கன்னா அது வெள்ளையா இருக்கு. அதுதான் உண்மையான பாதரசம். முதல் தரமான பாதரசத்துல அந்த பாதரசத்தை பச்சிலை சார்பாக கெட்டிப்படுத்தி அதில் சிவலிங்கம் செய்து வைத்தால் உங்களுடைய 3 தலைமுறை அந்த சிவலிங்கத்தினால பரவாயில்லைன்னு சொல்லுது. பல பிறவியில வந்து செய்யக்கூடாத பெரிய குற்றங்களை செய்திருந்தாலும் பாவங்கள் துவேஷங்கள் செய்திருந்தாலும் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு பாதரச லிங்கம் வழிபாடு. அப்படி பாதரச லிங்கம் கிடைச்சால் அதை வச்சு வழிபாடு பண்ணி சாதாரண லிங்கமே வச்சு வழிபாடு பண்ணலாம். இதை கேட்கலாம். நீங்க இவ்வளவுலாம் சொல்றீங்க, பாதரச லிங்கத்தை காட்ட முடியுமானா நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு சித்தரை பற்றி அந்த பாதரச லிங்கத்தை கொண்டு வருவதற்கு நம்ம ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். நிச்சயமா கிடைத்த உடனே உங்களுக்கு அறிவிப்பு செய்யும். ஆனா வீட்டில் வச்சு வழிபாடு பண்றாங்க, இந்த அளவுக்கு மேல லிங்கம் இருக்கக்கூடாது. அபிஷேகம் பண்ணலாம். நீர்னால சாதாரண பச்சை தண்ணினாலே அபிஷேகம் பண்ணலாம், பாலினால் அபிஷேகம் பண்ணலாம், கடைசியா சந்தனத்தினால அபிஷேகம் பண்ணி கிடைக்காது. 15 வகையான அபிஷேகமும் பண்ணணும். சிவனுக்கு எல்லாமே செய்யும். முதல்ல என்ன முடியுமோ அதை மட்டும் செய்யுங்க. கோயிலுக்கு இல்லைங்க, இது வீட்டில் எனக்கு வசதி பண்ணல, கோயிலுக்கு பிரதோஷ காலத்தை நாம பாருங்க கூட கூட எடுத்துட்டு போறாங்க. எப்படிதான் நாம பிரதோஷ காலத்துல கோயிலை சுத்தி வரது எங்களுக்கு தெரியலங்க அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அந்த பிரதோஷ காலத்துல சுத்தி வர்றது எப்படி, பிரதோஷம்னா என்ன அப்படின்னு சொல்றோம். 10 பிரதோஷம் இருக்குது.
அதில் நீங்கள் வந்து இந்த வளர்பிறையில தீவிரையில் வரக்கூடிய பிரதோஷத்தை முதல்ல அனுஷ்டிக்க முயற்சி பண்ணுங்க. அதன் பிறகு நாங்கள் புத்தக வழியிலையோ இந்த 10 பிரதோஷம் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கு என்ன பலன் இருக்கிறது அப்படின்னு நாங்கள் புத்தக வழியிலே உங்களுக்கு கொடுக்குறோம். இன்னைக்கு உங்க கையில எல்லாம் கொடுக்கறதுக்கு இந்த பிரதோஷ காலத்தில் உண்மையாலுமே அந்த சோம சுத்த பிரதேசம் அப்படின்னு சுற்றி வருவாங்க. இந்த சிவனை சுற்றி வர்றது எப்படிதான் அப்படின்றது ஒரு டைகிராம் இருக்கு. இந்த டைகிராம் இப்போ வந்து ஒரு 50 பேர் நான் பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கேன். காசுலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு இந்த வீட்டில் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க யாருன்னா சோம சூத்த பிரதட்சணம் அப்படின்னா பிரதோஷ காலத்துல கோயிலுக்கு போனீங்கன்னா இப்படிதான் சுத்தி வரணும். கோயில மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ஓ மாதிரி தெரியும். அப்படியே சுத்தி வந்து கடைசியா அந்த நந்தி இருக்குது அந்த கொம்பு மரியாதான சிவலிங்கத்தை பார்த்தீங்க. அது எப்படி பார்க்குறது அப்படின்றது நாங்கள் இந்த பிரிண்டாகவே பண்ணி வச்சிருக்கிறோம். இதை பெற்றுக்கொள்ளலாம். இன்னைக்கு திருவாரூர நட்சத்திரம், இன்னைக்கு பிரதோஷம். இந்த பிரதோஷ காலகட்டத்தில் சிவனை நினைக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு காலம். இந்த பிரதோஷத்துக்கு எப்படிதான் சோமசூத்திர பிரதர்ஷனம் நீங்கள் சுற்றி வருவீங்க அப்படின்றது நான் கையெழுத்தில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கோம். காலையிலேயே நாங்கள் அதை செய்து வச்சுட்டோம். கோயிலுக்கு போகக்கூடிய காலத்தில் உங்களுக்கும் சரி உங்களுடைய உடனே வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாருக்கும் சோமசூத்திர பிரதர்ஷனம் இப்படி தான் செய்யுது அப்படிங்கிறத சும்மா நம்மளுக்குள்ளே சொல்லிக்குவோம். அப்புறம் வளரக்கூடிய காலகட்டத்தில் ஏன்னா இப்போ இருக்கிற காலத்தில் பிள்ளைங்கள்லாம் இது வளரக்கூடிய காலத்தில் தெரியாமல் போயிடும். இன்னொரு நாள் சிவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னொரு சாமி அப்படின்ட்டா இருக்கும். ஆனால் அந்த சிவனுக்கு இருக்கக்கூடிய சக்தி, பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சக்தி, அதுக்குள்ள மந்திரம், இந்த காயத்ரி மந்திரம், அதனால ஏற்படக்கூடிய பலன்கள்லாம் வந்து நம்ம மறந்து போயிடுவோம். நாம வாழ்வதற்கும் நம்ம விஷயங்களை வந்து மறந்து அதுலேருந்து வெளிவிடாமல் இருப்பதற்குன்னா அந்த ஏற்பாடு நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள்லாம் நிறைய பேர் வந்துருக்கு. இதெல்லாம் சும்மா கூப்பிட்டு பேசி பேப்பரை மட்டும் நான் கொடுத்து அனுப்புன்னு இன்னைக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க இன்னைக்கு பிரதோஷம் இல்லையா? அதனால நெய்யில தயாரித்து ஏதாவது ஒரு சாப்பாடு உங்களுக்கு திருப்தியாக கொடுக்கணும். நெய் கலந்து ஒரு சாப்பாடு உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதாட்டி நெய் சாதமே செய்து வச்சிருக்கோம். நாங்களே செய்து வச்சிருக்கோம். இந்த நிகழ்வுலாம் முடிஞ்ச உடனே நிச்சயமா நீங்கள்லாம் இருந்து பிரசாதம் ஒரு எல்லாருக்கும் சேர்த்து ஒரு சங்கல்பம். சிவனுடைய நாளாக இன்னைக்கு ஒரு பிரதான சங்கல்பம் பண்ணி ருத்ரம் சமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாராயணம் கொஞ்ச நேரம் வாழ்க்கையில ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் எத்தனை ஆயிரம் நிமிஷம் அப்படின்னு பாருங்க. இந்த கொஞ்ச நேரம் மட்டும் இன்னைக்கு இந்த ருத்ரத்தையும் சமணத்தையும் கேளுங்க. நான் சொல்றேன் இன்னைக்கு அந்த ருத்ரத்தையும் சமணத்தையும் கேட்கறது ரொம்ப விசேஷம். நம்ம நினைக்கிறோம் நிறைய முயற்சி பண்றோம், நடக்கல, படிக்கல, கஷ்டமா இருக்கு வாழ்க்கை, காசு கையில தங்க அப்படின்னு எல்லாம் இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு திருவாதிரை நட்சத்திரம், இன்னைக்கு இந்த பிரதோஷ காலம், இன்னைய தினத்துல ருத்ரத்தை கேட்கறது ரொம்ப பெரிய பலன்னு சொல்லுவாங்க. இன்னைய தினத்துல உங்க வீட்டுக்கு வந்து இதுவரைக்கும் நீங்க லிங்கம் வாங்கி இல்லாம இருக்கு, ஒரு லிங்கம் நான் கொண்டு போகலாமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது இல்லை. நீங்க எங்க போய் வாங்கினாங்க இன்னைக்கு ஒரு சிறந்த நாள். ஒரு சின்ன சிவலிங்கத்தை வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு இன்னைக்கு ரொம்ப சிறந்த நாள். இதோட ஒரு சிறந்த நாளை நீங்க எதிர்பார்க்க முடியாது. இந்த அளவுல நிறைய பேர் இன்னைக்கு எல்லாருக்கும் நானே சொன்னேன், யாரெல்லாம் இன்னைக்கு லிங்கம் வாங்குறாங்களோ எல்லாருக்கும் ஒரு தட்டு கொடுங்க. ஒரு ருத்ராட்ச மாலை படிக்கத்தோட ருத்ராட்ச மாலை படிக்கணும் மட்டுமே கொடுக்கு. அதெல்லாம் நீ ஃப்ரீயா கொடுத்து எல்லாருக்கும் கொடுங்க. லிங்கத்துக்கு மட்டும் கட்டணம் வாங்க, பாக்கி எல்லாமே இலவசமா கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போயிருக்கோன்னா எனக்கு தெரியும். அதனால யாரெல்லாம் வாங்குறாங்களோ இன்னைக்கு இலவசமா அந்த ருத்ராட்ச மாலையெல்லாம் சேர்த்து இலவசமா கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நீங்கெல்லாம் சாய்ந்திருக்கீங்க தட்டுல. அந்த பின்னால நீங்க பாத்தீங்கன்னா நர்மதா லிங்கம் இருக்கும். நர்மதே என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றுல இயற்கையாக உண்டாகக்கூடிய லிங்கம். அந்த லிங்கமும் அங்க வைத்திருக்கிறது. யாரும் வீட்டுக்கு கொண்டு போய் பூஜை பண்ண வேண்டியவங்க நீங்க இதை வாங்கி செய்யலாம். இந்த நிகழ்வு முடிஞ்ச உடனே உங்களுக்கு இந்த கையெழுத்துலாம் நான் கொடுத்து சொல்லியிருக்கேன். இப்பயும் கொடுத்து சொல்றேன். நீங்க பாருங்க. நீங்க பார்க்கக்கூடிய வேலையில ருத்ரத்தை பாராயணம் செய்வாங்க. நான் பாராயணம் செய்ய சொல்றேன். உங்களுக்கு எல்லாரும் ஒரு தட்டு எடுத்து எல்லாரும் கையில் தொட்டு வாங்கி வந்து ஒரு தட்டு எடுத்து எல்லாருக்கும் தொட்டு வாங்கி வந்து பூ எடுத்து கொஞ்சம் பெருமை சொல்லிடுவாங்க. அவர் சங்கல்பம் பண்ணி உங்களை எல்லாருக்கும் வாழ்க்கை நல்லது நடக்கும்போது ஒரு ருத்ரத்தையும் சமூகத்தையும் பாராயணம் பண்ணுவாங்க. 17 நிமிஷம் இல்லை 18 நிமிஷம் முடிங்க. கண்ணை மூடி
தியானித்திருந்து வாழ்க்கையில் நல்லதே நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிங்க. இது முடிஞ்சவுடனே அந்த கையில் கொடுக்குறோம். அது முடிஞ்சு உங்களுக்கு ஒரு தீவாரத்தை காட்டுவாங்க. இந்த தீவாரத்தை காட்டி முடிஞ்சோடனே உங்களுக்கு சாப்பாடு லஞ்ச் 50 பேர் 100 பேர் தான் இருப்பாங்க. அதனால உடனே தயாரித்து உங்களுக்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எல்லாரும் வாங்கி பண்ணிட்டு வரோம். யாரெல்லாம் நீங்கள் லிங்கம் கொண்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் இங்கே வாங்கினது மட்டும் இல்லை, உலகத்தில் நீங்கள் எங்கே வாங்கியிருந்தாலும் இன்னைக்கு கொண்டாந்து இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அர்ச்சனை பண்ணி கட்டுறது காசுலாம் நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க அர்ச்சனை பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இல்லை இங்கே வாங்குறவங்க யாராக இருந்தாலும் அதை வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு சங்கல்பம் பண்ணி அர்ச்சனை பண்ணி கொடுக்குறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எல்லாம் தொட்டு கொடுத்துருங்க. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹர ஹர நம பார்வதிபதையே. ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சுவனே போற்றி. எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் அஸ்ய ஸ்ரீ ருத்ராத்யாய பிரஸ்ன மகாமந்திரஸ்ய அகோர்ஜிஹ அனுஷ்டுப்தந்தः சங்கர்ஷணமூர்த்தே சுரூபோயோ சார்வாதித்யः பரமபுருஷே கருத்ரோ தேவதः நமः சிவாயே தீனம் சிவராயே சக்திஹி மகாதேவாயே வீரகம் ஸ்ரீ சாம்பதாய பிரதாசித்தே ஜதேவி யோகः. ஓம் அக்னிஹோத்ராத்ரி அங்குஷ்டாத்யாத்மः தர்சபூர்ணமாதாரண்யே சிரசே ஸ்வாஹா. சாதுர்மாசாத்மனி சிவாயே மகிரே நிரூபசுவன்னாத்மனி கவஜாயமம் ஜோதித்வோன்மாத்மனி நேத்ரத்ரயாய மௌகிரே சர்வகர்பாத்மனி அஸ்தாய படே பூர்வஸ்வரோமிதி கந்தः ஞானம் ஆவாதானமஸ்தானமூல பிரம்ம பாவேஸ்வரதே ஜோதிஸ்வாதிலிங்கமோதிவசத்பூமி கவனாவதீஹ அஸ்வகாமதமேகனீ சமிதம் ருத்ரான்மாகாந்திரன்ஹ யாயே திர்சத்யே ரூபதம் விப்ரோபிஞேத்வம் பிரம்மாண்டவ்யாதேஹா பந்தேமர்யா பாசமானாமுங்கேஹ கண்டே காலாகமத்ரா கடிதசிவா சங்கரோதன்னஹத்ராஹ ேச்சாருத்ராஜமாதாபகிருவா சம்பவாமுத்ரேதாஹ ருத்ராசீருத்ரசுக்தபிருவா அப்ரேந்தசௌக்கியம். ஓம் சஞ்சமே வயஸ்தமே புஜந்தமே காமஸ்தமே காமஸ்தமே சோமரசஸ்தமே வக்ரஸ்தமே ஸ்ரேயஸ்தமே வசஸ்தமே யதஸ்தமே பகஸ்தமே திரிவிரந்தமே யதாஸ்தமே தத்தாகிமே கேவஸ்தமே துரிதஸ்தமே விஸ்வந்தமே